வேற இதுக்கு பேர் இரிட்டேட் இல்லாம வேற என்ன? வீட்டுக்கு வந்து விருந்தாளியே வெளியில கூட்டிட்டு போலான்னு சொல்லி அவங்க ரெடியா இருக்காங்க. இந்த டைம்ல நீ வந்து வரமாட்டேன்னு சொன்னா அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? நான் ஏதோ வெளில கூட்டிட்டு போறதுக்கு செலவு பண்றதுக்கு அலுப்புப்பட்டுட்டு இப்படிலாம் பேசுறேன்னு நினைக்க மாட்டாங்க. என்ன நீ அசிங்கப்படுத்துறதுக்காக தான் இப்படிலாம் பண்ற? ச்சே, இப்படியெல்லாம் கயல் ஒரு நாளும் பண்ண மாட்டா. காதல் தந்தவனி தேரும் காதலினாலே. ஐயோ கடவுளே, என்ன துரத்துறாங்க, யாராவது காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. அம்மா எனக்கு பயமா இருக்கு, என்ன காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. மாறா, அடி வாங்காத, ஒழுங்கு மரியாதையா நில்லு. கையில சப்பாத்தி கட்டை இருக்கு, விட்டு எரிஞ்சேன்னு வச்சுக்கோ. மாறா நில்லு, மாறா நில்லு. ஒரு மாசமா ஆடுனதெல்லாம் பத்தாதா? நிக்க போறியா இல்லையாடா? ஐயோ அம்மா, இந்த பக்கம். அம்மா என்னால முடியாதும்மா, என்ன விட்டுருமா ப்ளீஸ்மா. நிக்க போறியா இல்லையாடா? அத்தை, அவனை அப்படியே பிடிங்க. ஏய் நில்லுடா பேரண்டி. அப்பத்தா நீ கூட வா. பள்ளிக்கூடத்துக்கு போகணும்லப்ப. நீ கூட காலை வாரிட்டி அப்பத்தா. ஏண்டா நில்லு நில்லுன்னு சொல்லி கத்திட்டு வர, நீ பாட்டுக்கு ஓடி வர. உன் ஓட்டத்துக்கு என்னால ஓட முடியுமா? அம்மாக்கு வயசாயிடுச்சுல. வயசாச்சுன்னா பேசாம வீட்ல இருக்க வேண்டியதானம்மா. ஏமா என்னைய போட்டு துரத்திட்டு இருக்க? பள்ளிக்கூடம் போகணும்ல சாமி. என்ன பத்தா நீ கூட இப்படி சொல்ற? எனக்காக நீ பேச மாட்டியா? நான் உன் பேரே இல்லையா? பாத்தீங்களா அத்தை, எப்படி பேசி டிராமா பண்றான் பாத்தீங்களா? இவன் பேச்சு டிராமாக்கு நம்ம மயங்கணும், அவ்வளவுதான். நம்மையே கவுத்தி விட்டு பேசாம லீவ் போட வச்சிருவான். வாங்க அப்படியே தூக்கிக்கிட்டு ஓடி போயிடலாம். என்ன பெத்த தாயே, நீ தாயா இல்ல பேயா? சொல்லுவடா சொல்லுவ, தாயின்னு சொல்லுவ, பேயின்னு சொல்லுவ. அத்தை தூக்குங்க அத்தை, இதுக்கு மேல விட்டா சரிப்பட்டு வர மாட்டான். அம்மா தாய்க்குலமே, என்ன விடக்கூடாதா? நீ நார்மலா கேட்டிருந்தா கூட உன்னை விட்டுருப்பேன்டா. காலையில இருந்து இந்த தெருக்காடு ஃபுல்லா என்ன சுத்த விட்டல, கண்டிப்பா உன்னை விட மாட்டேன். ஒழுங்கா வந்து குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு போற வழியை பாரு. ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் எல்லாம் கட் பண்ண கூடாது. அம்மா பாதி டீச்சர்ஸே வர மாட்டாங்கம்மா. யாரு வர்றா யாரு வரலன்னு ஸ்கூலுக்கு போய் பாத்துக்கலாம். நீ ஒழுங்கா கிளம்பு, வா வந்து குளி. அம்மா இல்லைன்னா வீட்டுல வேலை ஓடாதுங்கிறது சரியா இருக்கு. அவனோட சேர்ந்து இவளை எப்படி படுத்திருக்கா பாரு. எப்ப ஸ்கூலுக்கு அனுப்புறது? நெடுவாளி நெடுவாளி, ஏ நெடுவாளி நெடுவாளி, தம்பிக்கு இன்னைக்கு ஸ்கூல் இருக்கு, ஞாபகம் இருக்கா இல்லையா? ஜூன் 4 எந்திரி. வாங்க அங்கிட்டு, ஸ்கூல் இருக்கு கால் இருக்குன்னு நல்லா தூங்கிட்டு இருக்கையில வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. அடி பைத்தியக்காரி, ஸ்கூல் அடி இன்னைக்கு. எந்திரி, புள்ளை எழுப்பி விடு. ஏய் நெடுவாளி. என்னங்க மணி 6:30 கிளம்பலையா? எங்கெங்க போறோம்? ஏதாவது ட்ரிப்பு பிளான் பண்ணிருக்கீங்களா? ட்ரிப்பு பிளான் பண்ணிருக்கனா? பையனுக்கு இன்னைக்கு ஸ்கூல் அடி. கிச்சாவை ஸ்கூலுக்கு அனுப்ப வேணாமா? அம்மாவும் வீட்டுல இல்ல, நீ தானே சமைக்கணும். மணி 7 இன்னும் படுத்திருக்க. அவன் தான் படுத்திருக்கானா, அவன் கூட சேர்ந்து நீனும் படுப்பியா? என்னது 7 ஏங்க காலையில 5 மணிக்கு அலாரம் வச்சு எழுப்ப சொன்னேன்ல, 7 மணிக்கு வந்து எழுப்புறீங்க. நான் எப்ப சாப்பாடு செய்யறது? 5 மணில இருந்து அடிச்ச அலாரத்தை அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு அம்மாவும் மைனும் சேர்ந்து படுத்துட்டு இருக்கீங்க. ஒழுங்கு மரியாதையை எந்திரிச்சு வந்து ஏதாவது சமைக்கிற வழியை பாரு. உள்ளே ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கே லேட் அனுப்பாத. சரி சரி, நான் அதெல்லாம் அனுப்பிடுவேன். நீங்க எனக்கு ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. எங்க அம்மா ஊருக்கு போனதுல இருந்து உதவி தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்க வேலைக்கு வர்ற? என்ன பண்ணணும் சொல்லி தொலை. லெமன் சாதம் வச்சு உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணலான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அதான் சிம்பிளா வேலை முடியுங்க. நீங்க ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. சொல்லுடி, ஒரே ஒரு உதவி, 2 உதவின்னு. என்ன பண்ண? மரத்துல எலுமிச்சம்பழம் இருக்குங்க, அதை 2 நறுக்கி 2 எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் எடுத்து வச்சிருங்க. அப்புறம் வெங்காய கூடையில உருளைக்கிழங்கு இருக்கு, அதுல 4 உருளைக்கிழங்கு எடுத்து நீட்டா நறுக்கி வச்சிருங்க. நான் வந்து சமையல் வேலையை பாத்துக்கிறேன். பண்றது லெமன் சாதம் உருளைக்கிழங்கு, இதுல நறுக்கிறது முதற்கொண்டு நானே பண்ணிட்டேன்னா மத்தது நீ என்ன தாண்டி பண்ணுவ? அத்தை கிழவி இல்லைன்னு தானங்க ஹெல்ப் பண்ண சொல்றேன், இது கூட பண்ண மாட்டீங்களா? அவனை நான் கிளப்பி குளிக்க வைக்கவே எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா? இன்னைக்கு என்னென்னலாம் பண்ண காத்திருக்கானோ கடவுளே. 10 மணிக்கு எந்திரிப்பான், இன்னைக்கு 7 மணிக்கே எந்திரிக்க சொன்னா என்னாலேயே முடியல. அவனுக்கு எப்படிங்க முடியும்? பாவம் இல்லையா நம்ம புதல்வன்? ஆடு 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும் சொல்லுவாங்க. ஆனா நீ இவ்வளவு கேவலமா இருந்தா உன் புள்ள எவ்வளவு கேவலமா இருப்பான். என்னமோ பண்ணி தொலை. சமையல் வேலை எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். அவனை குளிப்பாட்டி ரெடி பண்ணி மட்டும் கூட்டிட்டு வா, சாப்பிட வைப்போம். சீக்கிரம் ஆட்டோ வந்துடும். அப்படியே ஆகட்டும், நீங்கள் அல்லவா தங்கமான புருஷன். போயிட்டு வாங்கங்க, போயிட்டு வாங்க. எங்க அம்மா வர்ற வரைக்கும் இவ என்ன ஒரு வழி பண்ணிடுவா. சீக்கிரமா அம்மாவை ஃபோன் போட்டு வர சொல்லணும். அடடடடடடா, நம்ம புருஷன் தாயா ஒரிஜினல் தங்கமான புருஷன். தங்கம் போல குணம் இருக்கணும், தாய போல மனம் இருக்கணும், மாமியா இல்லைன்னா சமைச்சு தரணும், பொண்டாட்டிக்கு காலம் முக்கணும், அவனே தங்கமான புருஷன். ஏய் புள்ளே எழுப்புடி. ஓகேங்க, ஓகே ஓகே ஓகே. கிச்சன்
ஏ கிச்சுக்குட்டி எந்திரிங்க, இன்னைக்கு உங்களுக்கு ஸ்கூல் இருக்கு. அம்மா பேசாம பாடுமா. பேசாம படுமா, நீ வேணா என்னைய படுக்க வைக்கிறேன். ஏலே எந்திரா, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகணும், சீக்கிரமா கிளம்புன, ஆட்டோ வந்துடுறேன். பாடுமா பாத்துக்கலாம். படுமா பார்த்துக்கலாமா அப்படிங்கிற. சரி, உன் படுத்தது படுத்துட்டோம், கூட ஒரு 10 நிமிஷம் படுத்துட்டு போவோம். என்னாலையும் முடியல, அந்த மனுஷன் தான் சமையல் வேலையை பார்த்துக்கிறோம்ட்டாரு. ஏமா யாரும் என்ன கொலை பண்றாங்க. அருவா, சீ இது தோசை கரண்டி, யார் இது போட்டது? ஏய், தங்கமான புருஷன், ஒழுங்கா புள்ள எழுப்பி கூட்டிட்டு வந்து சமையல் வேலையை நீனே பாக்குற. நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன், எனக்கு சேர்த்து டிஃபன் ரெடி பண்ண, ரைட்டா? இந்த மனுஷன் என் தங்கமான புருஷன்னு பாட்டு பாடணும், இவர் தகரத்துக்கு கூட சேர்த்து பட மாட்டாரு, வீணா போனவர். ஏலே வாடா குளிக்க போவான். ஏம்மா ஏமா இப்படி தூக்குற? பெட்ல இருந்து உன்னைய தூக்கல, இந்த வீட்ல இருந்து உங்க அப்பாரு என்னைய தூக்கிட்டு வர்றா. சீக்கிரம் வா, குளிச்சுட்டு கிளம்புவோம். ஏய் மல்லி, நான் உனக்கு தினம் தண்ணி கொடுக்குறேன், நீ எனக்கு பதிலுக்கு பூ கொடுக்குற. அதை நான் வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கேன்ல. ஆனால் இந்த ஜீவா ஒரு நாள் சந்தோஷத்தை கொடுத்தா ஒரு நாள் கஷ்டத்தை கொடுக்குறான். அதுக்கு காரணம் நான் தானே சொல்கிறான். நான் என்ன பண்ணினேன்? ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறான்? எனக்குன்னு யார் இருக்கா? அவனை விட்டா எனக்கு யார் இருக்கா சொல்லு. எனக்காக பார்த்து பார்த்து வாங்கின புடவைய அவளுக்கு அவன் எடுத்து கொடுக்கல தான். ஆனால் அவள் எடுத்துக்கும் போது அது என் அம்சாவுக்காக வாங்கின புடவைன்னு வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டா என் மனசு ஆறி இருக்கும்ல. அந்த பொண்ணும் அந்த புடவையை கீழே வச்சுட்டு அவளுக்கு வாங்கின புடவையை அவள் எடுத்துட்டு போயிருப்பா. கயல் மேலே நான் எந்த தப்பும் சொல்லலை, ஆனால் ஜீவா மேலே தான் எல்லா தப்பும். சாரி டி நூடுல்ஸ் மண்டை. அம்சா நில்லு. நில்லுடி, பேசணும். என் கையை விடுங்க, நான் போகணும். பாரு, என்ன விடுங்கன்னு மரியாதையெல்லாம் வருது. இங்க பாருங்க, எங்க அத்தை மாமா இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறாங்க, நான் உங்களுக்கு போய் சமைக்கணும். கையை விடுங்க. முதல்ல மாமனை கவனிடி, அதுக்கப்புறம் மத்தவங்களை கவனி. சாரி, உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது. என்னடி இப்படிலாம் பேசுற? இங்க பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் எதுவும் கிடையாது. தயவு செஞ்சு ஆளை விடுங்க. அம்சா சாரிடி. அம்சா, நீனே என்ன புரிஞ்சுக்கலனா வேற யாரையும் புரிஞ்சுப்பா? ஆமா, புருஷன்மார்கள்லாம் இப்படி சொல்லி சொல்லிதான் எல்லா பொண்ணுங்களையும் உங்க கைக்குள்ள வச்சுக்கிறீங்க. என்னாலலாம் அப்படி இருக்க முடியாது. நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு. என்ன கேம் ஆடுறியா? நூடுல்ஸ் மண்டை, உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தாண்டி நான் எப்போதுமே நினைப்பேன். நீ ஏன் என்ன புரிஞ்சுக்கலைனா இட்ஸ் ஓகே. உன் மனசுக்கு என்ன தோணுதோ அப்படியே பண்ணு. என் மனசுக்கு நான் என்ன தோணுதோ பண்ணிடலாம்ல. என் மனசுக்கு உங்ககிட்ட பேசக்கூடாது, உங்க முகத்தை பார்க்க கூடாதுன்னு தான் தோணுது. அப்படியே பண்ணிடலாம்ல. உன் விருப்பம். ஓகே பாய், நான் போறேன். என்ன புரிஞ்சுக்காம போனா நான் என்ன பண்ண முடியும்? ஓ, அப்ப நில்லுன்னு சொல்ல மாட்டியா? கையை பிடிக்க மாட்டியா? ஏய், நீ தானடி போறேன்ற. ஓஹோ, போறேன்னு சொன்னா அப்படியே விட்டுருவியா? கையை பிடிச்சு சமாதானம் எல்லாம் பண்ண மாட்டியா? ஏய், அப்படி இல்லடி, நீ கோவமா இருந்த அதான். ஓஹோ, நாங்க வழிய வரவும் உங்களுக்கு சிரிப்பு வருதா? இங்க பாரு, இனிமே என் கூட பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத, பேசாம போயிடு. ஏய் நில்லுடி. தேவையில்ல, கையை விடு. திரும்ப போறியா இல்லையா? ஒன்னும் வேண்டாம், கையை விடு. நூடுல்ஸ் மண்டை, இங்க பாருடி. ஒன்னும் தேவையில்ல ஜீவா, ப்ளீஸ் என்ன விடு, நான் போகணும், எனக்கு வேலை இருக்கு. அப்போ நான் உன் கூட பேச வேண்டாம் அப்படித்தானே? ஆமா, வேண்டாம். சரி போ. பொண்ணு கையை பிடிச்சிட்டு இருந்தா எப்படி போறதா? இல்லடி, நான் கையை விட்டுட்டேன், நீ கிளம்பு. என்னடா திமிழ் காட்டுறியா? ஏய், நான் என்னடி பண்ணேன்? நீ தான் போறேன்னு சொல்ற. பொண்டாட்டி கோவமா இருந்தா புருஷன்காரன் வந்து சமாதானம் பண்ணணும். அந்த அறிவெல்லாம் உனக்கு கிடையாதா ஜீவா? ஏய் மக்கு பொண்டாட்டி, நீ என்னை விட்டு எங்கடி போற? ஏன் இப்படி பிஹேவ் பண்ற? உன் கூட சண்டை போடாம இருக்கவும் முடியல, கோச்சிக்கிட்டு உன்கிட்ட பேசாம இருக்கவும் முடியல. என்ன ரொம்ப படுத்துறடா நீ. ஏன்டி சண்டை போடணும்? ஏன் கோச்சுக்கணும்? இப்ப என்ன நடந்துச்சு? என்ன ஜீவா சாதாரணமா சொல்ற? நேத்து எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லிட்டு போற நீ. ஏதோ டென்ஷன்ல பேசிட்டேன்டி, அதுக்காக கோவத்துல பேசுற வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம் கண்டுபிடிப்பியா? நீ தானே அடிக்கடி சொல்லுவ, கோவத்துல வர்ற வார்த்தைகளுக்கு அர்த்தம் இல்ல, அது உணர்ச்சி வசப்பட்டு வர்றதுன்னு. அப்புறம் என் கோவத்துக்கு மட்டும் அர்த்தம் கண்டுபிடிச்சா எப்படிமா? சரி, பேசினதெல்லாம் கூட விடு, அது நீ கோவத்துல பேசியிருப்ப. ஆனா சாரி, நீ எனக்காக பார்த்து பார்த்து எடுத்தது ஜீவா. எனக்கு கஷ்டமா இருக்குடா. நீ எனக்காக ஒரு பொருளை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி அதை வேற ஒருத்தருக்கு விட்டு கொடுக்கும்போது மனசு வலிக்குதுடா. புடவையை தானடி விட்டு கொடுத்த, என்னையவாவா விட்டு கொடுத்துட்ட? இதுக்கே இவ்ளோ ஃபீல் பண்ற? ஜீவா வாய் மூடு. ஏய், நான் சும்மா சொல்றேன். சும்மா கூட அப்படியெல்லாம் சொல்லாது ஜீவா. இங்க வா, இப்படி வந்து உட்காரு வா. எதுக்கு?
வாடி வந்து உட்கார் வா. நூடுல்ஸ் மண்டை, ஒரு பொண்ணுக்கு புடவைங்கிறது எவ்வளோ சென்டிமெண்ட்டான விஷயம்னு எனக்கும் தெரியும். அப்புறம் ஏன் கொடுத்த? நான் என்ன வேணும்னே இந்தா வச்சுக்கோனா கொடுத்தேன். அவளா எடுத்துக்கிட்டா, என்னால் ஒன்றும் பண்ண முடியல. நீ தானே என் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல நீனும் தானே நின்ன. நீ வந்து சொல்லியிருக்கலாம்ல, அது எனக்காக ஜீவா எடுத்த புடவை, அதை வச்சுட்டு வேற புடவை எடுத்துக்கோ கையல்னு. நீ ஏன் அமைதியாக இருந்த? நீ தான் சொல்லணும், நான் எப்படி சொல்றது? அதனால தான் அமைதியா இருந்தேன். அப்போ உனக்கும் அந்த இடத்துல ஏதோ ஒரு சுச்சுவேஷன் தடுத்துருக்குதுல்ல, அதே மாதிரி தாண்டி எனக்கும். அம்மா இல்லாத பொண்ணு டக்குன்னு கண் கலங்கும் போது அந்த இடத்துல மேலும் ஹர்ட் பண்ண வேண்டாமேன்னு தான் எதுவும் சொல்லலை. நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத, என்னை புரிஞ்சுக்கொடி ப்ளீஸ். எதுக்காகவும் எப்போவும் எந்த இடத்துலையும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், ஓகேவா? புடவை தானே, போட்டும் விடு. இப்போ ஏண்டி அழுற? ஆனந்த கண்ணீர். இல்லை புரியல. இவ்வளோ நேரம் கத்தி சண்டை போட்ட, இப்போ ஆனந்த கண்ணீர்ன்ற என்ன தாண்டி நீ மெட்டீரியல்? சுத்தமாக புரிய மாட்டேங்குது. அது லேடிஸ் வீக்னஸ், உனக்கு புரியாது. அப்படியா? ஆமா, நான் உன் மேல கோவமா தான் இருக்கேன், ஆனா சும்மா சிரிப்பேன். ஏன்டா சிரிக்கிற எரும மாடு? கோவத்தில் கூட என் பொண்டாட்டி என் மேலே வச்சிருக்கிற லவ் தானே தெரியுது, அதான் சந்தோஷத்தில் சிரிப்பு வந்துருச்சு. சரி சரி, நீ விட்ட காலையிலே உட்காந்து கடலை போட ஆரம்பிச்சிருவேன். கீழே வா, கையல் பர்த்டேக்கு போய் டெக்கரேட் ரெடி பண்ணலாம். உனக்கு கோவம் இல்லையா? கோவம் எல்லாம் நான் கட்டின ஓ மேலதான், அவன் மேல எனக்கு என்ன கோவம்? நீ சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும். ம். ஆமாடா மக்கு புருஷா, நீ சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும். நீ எப்பவும் சரியா தான் இருப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வா போலாம். போலாம் 2 minutes. ம். அடியே சகியே சுகியே, நெஞ்சில் வரும் காதல் வலி பூவில் ஒரு சூறாவளியோ. நான் இல்ல, பத்துன்னு இருப்பேன் பாய் இல்ல. நீ நினைக்கிறது நான் இல்ல, இந்த வாய்க்க வாயில்ல. இங்க பாரு, செம்ம கடுப்புல இருக்கேன், ஓடிரு. நான் இல்ல, எருமை எட்டு மித்துச்சன்னு வையேன். அன்பு தங்கையே, இன்னைக்கு உனக்கு பள்ளி இருக்கிறது, சீக்கிரம் கிளம்பலாமே. பல்ல உடைச்சிருவேன், ஓடிரு. அம்மா, இவ பல்லு விளக்காம உட்கார்ந்துருக்காமா. இங்க பாரு, அப்புறம் பாத்துக்க சொல்லிட்டேன். அம்மா, இவள பல்லு விளக்க தானே சொல்லிட்டு போனீங்க, ஊத்த பல்லோட உட்கார்ந்துருக்காமா. எட்டியா, கையில என்ன இருக்கு தெரியுமா? அப்படியே இழுத்துக்கிட்டு குடுத்தன்னு வச்சுக்க. கிளம்புறியா இல்லையா? பள்ளிக்கூடத்துக்கு போலையா நீ? அம்மா, இவன் இன்னும் பல்லே விளக்கல, அப்புறம் எங்கிட்டுமா பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புறது? அம்மா, இவன் என்ன வெறும் பேத்திட்டு இருக்காமா. உனக்கு என்னடி இங்க வேலை? இல்லம்மா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல், புக் எல்லாம் என்ன எடுத்து வைக்காம இருக்கா. அதான் வாடி 2 பேரும் சேர்ந்து எடுத்து வைப்போம், நான் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேம்மா. அதான் எழுப்பு பண்றாளம் டி. இன்னும் பல்லு விளக்கிட்டு போய் எடுத்து வைக்க வேண்டியதானே? பொழுதா அவ்வளவுதானே இப்படி திரிஞ்சுபிட்டு இன்னும் பேக்ல கூட எடுத்து வைக்காம திரியிற நீ. அம்மா, எனக்கு வயிறு வலிக்குதுமா. வயிறு வலிக்குதா? ஏன் வலிக்குது? ஸ்கூல் வைத்த வலிமா. உனக்கு ரொம்ப தெரியுமா? எனக்கு நேத்துல இருந்தே வயிறு வலி. அப்ப நேத்தெல்லாம் ஒண்ணுமே சொல்லல, நல்லா தானே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்த. நைட்டு கூட 4 புரோட்டா நல்ல லபக்கு லபக்குன்னு உள்ள தள்ளுன. நீ வாய் மூடு. புரோட்டா சாப்பிட்டதுல இருந்து தான் வயிறு வலியே. அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது, சுடுதண்ணி வச்சு தரேன், குடிச்சு இப்படி கிளம்பு. புரோட்டா திங்காதியன்னா எங்க கேக்குற? 4 நாள் விட்டு 3 நாள் விட்டு அதைத்தானே மட்டும் வாங்கிட்டு வர சொல்றீங்க. அப்புறம் வயிறு தான் வலிக்கு, எல்லாம் தான் வலிக்கும். போய் பல்ல வலிக்கிட்டு குளிச்சுட்டு வா, நான் சுடுதண்ணி வச்சு வைக்கிறேன், குடிச்சிட்டு போகலாம். அம்மா, வயிறு வலிக்குதுன்னு சொல்றேன், சுடுதண்ணியை குடிக்க சொல்றேன். அப்ப என்னடி செய்யணும்? தொட்டில தூக்கி போட்டு தாளாட்டு பாடுவோமா? நீ தான் நம்பி ஆடி புரோட்டா வாங்கிட்டு வந்த. இப்ப தின்னுபிட்டு வயிறு வலிக்குது, வாய வலிக்குதுன்னா பள்ளிக்கூடம் போற நேரத்துக்கு இதெல்லாம் தேவையா? நல்லா கேளுமா, ஆட்டுன மாவு அப்படியே இருக்கு, நீ தோசை ஊத்தி தரேன்னு தானமா சொன்ன. அவதான் புரோட்டா கேட்டு இப்ப வயிறு வலிக்குதுன்னு சீனை போட்டுட்டு இருக்கா. நீ மூடு. இதுக்கு தானே போய் பள்ளிக்கூடத்துக்கு போறிய? நல்ல பழக்கத்தை போய் பள்ளிக்கூடத்துல யாரும் கத்துக்கிறது இல்ல. மூடு. இதுன்னு என்ன பேச்சதெல்லாம் படிக்கிறவள வாயில வர பேச்சாமட்டி இது. அப்புறம் அவ எதுக்குமா என்ன பத்தி பேசுற? அம்மா, நான் தோசை சாப்பிடலாம் தானம்மா சொன்னேன். நிம்மி, நீ பேசாம இரு, அவ போய் கிளம்பட்டும். நீ போடி, போய் பல்ல விளக்கிட்டு குளி. அம்மா, வயிறு வலிக்குதுமா, ஸ்கூலுக்கு போனா ரொம்ப வலிக்கும்லம்மா. அதெல்லாம் பிள்ளையில போய் பார்த்துட்டா ஒன்றும் வலிக்காது. கிளம்பு, எந்திரிச்சு கிளம்பு, சரியா போகும். கிளம்புறதுக்குள்ள சரியா போயிடும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் போட்டுக்கிறேம்மா, நாளையில இருந்து கரெக்டா ஸ்கூல் போயிடுறேம்மா. வெள்ளக்கமத்தை எடுத்துன்னு வச்சுக்க, தோலை உரிச்சுட்டு தம்பி வைப்பேன். 1.5 மாசமா லீவ் விட்டு ஆடுனதெல்லாம் பத்தாதுன்னு இன்னமும் இருந்துகிட்டு ஏன் உசுர வாங்கலான்னு பாக்குறியோ? ஒழுங்கு மரியாதையா போய் குளிச்சுட்டு வா சொல்லிவிட்டேன். சீக்கிரம் போய் குளி. அம்மா, வயிறு உண்மையாவே வலிக்குதும்மா, போய் சொல்லலம்மா. அம்மா, முன்னாடி எல்லாம் எனக்கு வயிறு வலிச்சுச்சுன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பல, அதை வேணும்னா இவளுக்கும் கூடம்மா. ஆமா இல்ல, உள்ள பூச்சி கீச்சி கடந்துக்கிட்டு தான் வயிறு வலிக்கேன். காலையிலேயே அதை குடிச்சா சரியா போயிடும். சரி போ, நீ போய் பிடிங்கிட்டு வா. என்னதுமா?
வேப்பஞ்சாறு கசாயம். வேப்பஞ்சாரா? லேக்லாம் இல்லடி, சூப்பரா இருக்கும். இரு நான் போய் வேப்பில பறிச்சிட்டு வரேன். அம்மா நீங்க அம்மிக்கல்ல கழுவி ரெடியா வைங்க. போ சீக்கிரம் போய் பறிச்சிட்டு வா. அவ பல்ல விளக்கிட்டு வந்தானே வெறும் வயித்துல தான் கொடுக்கணும், அப்பதான் நல்லா கேட்கும். எருமை, நீ டாக்டருக்கு தானடி படிக்கிற? டாக்டர் எல்லாம் வேப்பஞ்சாரா கொடுக்க சொல்லுவாங்க. வயிறு வலிச்சா மெடிசன் தானே கொடுக்கணும். அதெல்லாம் பெரிய பெரிய வியாதிக்கு தான் மெடிசன். என்ன பொறுத்தளவில் மெடிசன் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் உள்ள மருத்துவத்திலேயே குணப்படுத்தணும். அதுக்காக தான் நான் முக்கியமாக டாக்டருக்கு படிக்கிறேன். இங்கே பாரு, வீட்டில் இருக்கிற கஷாயத்தை குடிச்சு வயிறு வலியை சரி பண்ணிட்டு இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போகலாம். கிளம்பு, நான் போய் வேப்பிலை பறிச்சிட்டு வரேன். எனக்கு ஒன்றும் வேணாம். ஏன் டீ? அதை குடிச்சா உடனே சரியா போகும். எனக்கு சரி ஆயிடுச்சு. அதுக்குள்ளையா? ஆமா, எனக்கு சரியாயிருச்சு. தள்ளு, நல்லா தேய்ச்சி குளிச்சிடுவோம் டீ. முதுகுல கூட தண்ணி படாம ஓடியாராத. எங்களுக்கு தெரியும். மா பாத்தீங்களா ட்ரீட்மெண்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு? வயிறு வலிக்கலைனாலே மாசத்துல ஒரு தடவை வேப்பஞ்சாறு குடிக்கிறது நல்லதுதான். போய் வேப்பலை பிடிங்கிட்டு வா. நீ இன்னைக்கு கசாயம் குடி. வீட்டுல தானே இருக்க? எனக்கா? ஹாஸ்டல் சாப்பாடு வீட்டு சாப்பாடுன்னு மாத்தி மாத்தி சாப்பிட்டு வயிற்றுல பூச்சி வந்திருக்கும் டீ. மாசத்துல ஒரு தடவை வேப்பஞ்சாறு குடிக்கிறது நல்லதுதான். போய் பிடிங்கிட்டு வா, அம்மா அரைச்சு தரேன். இவங்க வந்து நிப்பாங்கன்னு நம்ம ஆளா முன்னாடி வந்து நிக்கிறான். ஒரு பக்கி படையிலேயே ஆளை காணமே. ஸ்கூலுங்கிறதையே மறந்துருச்சுகளா? நம்ம தான் உணர்ச்சி வசப்பட்டு வந்துட்டோமோ? ஒருவேளை இன்னைக்கு ஸ்கூல் இல்லையோ? வான்னு சொல்றேன்ல, ஒழுங்கா வாடா. அப்பாடி, வருதுக. ஏன் மர என்ன சித்திரவதை பண்ற? ஒழுங்கா ஸ்கூலுக்கு கிளம்ப மாட்டியா? டேய் மாப்ள, என்னடா ஸ்கூலுக்கு வர்றதுக்கு எதுக்கு இம்பிட்டாளுக? ஐயோ, ஏன்டா பாவாடா கேக்குற? காலையில எந்திரிச்சதுல இருந்து இவன் கூட பெரிய போர்க்களம். இன்னைக்கு என்னென்னலாம் டிராமா பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா? ஒழுங்கா ஆட்டோல ஏறி போய் ஸ்கூல்ல இறங்க சொல்லிட்டேன். அம்மா ப்ளீஸ் மா. என்னடா மாப்ள, ஸ்கூலுக்கு போறதுக்கெல்லாம் அழுகிற பரம்பரையாடா நம்ம பரம்பரை? என்னடா நீ? இங்க பாரு, மாமா தான் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சதுனால தான்டா ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இல்லக்கா, பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருந்தா நான் ஏன் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல வந்தேன். பத்திரமா பிள்ளைய கூட்டிட்டு போ. அழுதுகிட்டே இருந்தானா நீ கண்டுக்கிறாத, பேசாம வண்டியை ஓட்டு. அதெல்லாம் என் மாப்பிள்ள அழுக மாட்டாங்க. அவன் எப்பேற்பட்ட ஆளு? என்ன மாப்பிள்ள, அழுவியாடா? மாமா ஸ்கூல் வேணாம் மாமா. மாப்பிள்ள, நம்மலாம் வீர பரம்பரைடா. ஸ்கூல் போறதுக்கெல்லாம் அழுதுகிட்டு இருக்கலாமா? அட என்னடா நீ, அங்கெல்லாம் போனா ஜாலியா இருக்கும்டா. உங்க மிஸ் நல்ல மிஸ் தானே? இல்லையா? அதெல்லாம் நல்ல மிஸ்ஸா தாண்டா இருப்பாங்க. உன்னையெல்லாம் அடிக்க மாட்டாங்க. நான் வேணும்னா வந்து மாறனை அடிக்காதீன்னு சொல்லிட்டு வரவா? 4 போடு வேணும்னா போட சொல்லு. திமிரு பிடிச்சவன். ஏக்கா நீ சும்மா இருக்கா? அதெல்லாம் மாறன் எப்பேற்பட்ட பைய? அவன் எதுக்குமே அழுக மாட்டானே. மாறா, இங்க பாரு, மாமா சொல்றது கேப்பியா கேட்க மாட்டியா? கேட்க மாட்டேன். என்னடா மாப்பிள்ள பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்டு? மாமா சொன்னா கேட்கணும்டா. நான் கேட்க மாட்டேன். அப்புறம் என்ன சொல்றது? சரி பரவாயில்ல விடு, நம்ம மாப்பிள்ள தானே, அதனால ஒண்ணுமில்ல. நீ இப்ப உட்காந்து சமத்தா ஆட்டோல வந்தீனா மாமா சாயங்காலம் வரும்போது உனக்கு 5 ஸ்டார் வாங்கி தருவேன். ஓகேவா? 5 ஸ்டார் பிடிக்காது. சரி 5 ஸ்டார் பிடிக்கலன்னா என்ன, பெருக்கு வாங்கி தரவா? பெருக்கும் பிடிக்காது. வேற என்னடா பிடிக்கும்? டைரி மில்க் சில்க் தான் பிடிக்கும். அக்கா, இந்த வயசுலயே உன் பிள்ளைக்கு சில்க் பிடிக்குதுக்கா. சில்க் இவனை கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். ஐயோ ஏன்டா நீ வேற, இவனை கூட்டிட்டு வரவனையே பெரும்பாடா போச்சு. அவங்க தாத்தா என்னடானா இன்னும் ஒரு நாளைக்கு இருந்தா இருந்துட்டு போறான் விடுன்றாங்க. ஒரு நாள் விட்டோன்னா இப்படியே பழகிரும்னு சொல்லி தான் கொண்டாந்துக்கா தூக்கிட்டு வந்திருக்கேன். சரி எல்லாரும் வந்துதான் எடுப்பியா? ஆமாக்கா, அவ்வளவுதான். இன்னைக்கு கிச்சா, அந்த மேல் வீட்டு பையன், அந்த ராணியக்கா வீட்டு பையன், அப்படியே இன்னும் ஒரு 2-3 பேர் தான். ஐயோ, நெடுவாளி மாமியார் வேற ஊர்ல இல்லையே. அந்த எருமை எந்திரிச்சிச்சான்னு கூட தெரியலையே. அக்கா கற்பூர மாதிரி எப்படி கன் மாதிரி வருது பாரு. வந்துட்டாளா? அப்ப சரி. மாறா, சரி போய் உள்ள உட்காரு. நீ என்ன குரலி வித்த காட்டினாலும் ஒண்ணும் நடக்காது. ஒழுங்கா போய் உள்ள உட்காரு போ. அட வா மாப்ள, வீரனுக்கு இதெல்லாம் சகஜமப்பா. அம்மா ப்ளீஸ்மா. ப்ளீஸ் ஆகுது கோஸ் ஆகுது. 1.5 மாசமா என்னை பாடாப்படுத்தினது பத்தாது, இன்னமும் படுத்துறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கியோ? ஒழுங்கா ஓடி போயிரு சொல்லிட்டேன். இதுவே லேட்டு. 3 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி திறந்துருக்காங்க. இதுக்கு மேலே உனக்கு லீவ் விடுவாங்களாடா? போடா ஸ்கூலுக்கு. என்னடி நெடுவாளி, இங்கேயும் அதே பஞ்சாயத்தா? ஐயோ ஆமாடி, 1.5 மாசம் லீவ் விட்டு நானும் ஜோம்பேரியா போனது பத்தாம அந்த மனுஷன் காலையிலேயே கவான்னு கத்திக்கிட்டு இருக்கேன். மாமியார் இல்லாம மண்டை வெடிச்சிருக்குமே உனக்கு. மண்டை வெடிச்சிருக்குமாவ? அப்படியே 2 பொழந்திருக்கும். ஏன் கேக்குற? கொஞ்சம் நஞ்ச பாடா. ஏதோ அவங்க அப்பா அப்படி இப்படின்னு திட்டிக்கிட்டனால 2 வாரத்தை ஹெல்ப் பண்ணாரு. இல்லைன்னா என் பாடு இன்னைக்கு திண்டாட்டத்தேன். தலைய கலட்டி தனியா வச்சிருவேன்னு சொல்லிட்டேன். ஒழுங்கா போடா ஸ்கூலுக்கு. ஸ்கூலுக்கு போனா சரியா போயிடும். கிச்சா, அப்புறம் அம்மா பத்தி தெரியும்ல. பாருடா மைனே, 1.5 மாசமா டிவி, போனு, ஃபேனு ஓடி போய் அது ஐட்டங்கள் எல்லாம் டயர்டாகி போய் கிடக்கு. ஒரு மாசத்துக்கு இல்ல, 1 வாரத்துக்குனாலும் அது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும்டா. நீ போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வா.
அதான் சரி. அது என்னமோ உண்மைதான். எங்க போனுக்கெல்லாம் வாய் இருந்தாலும் அழுதுருக்கோம். இங்கே மட்டும் என்ன வாழுது? ஏன் மட்டும் பழைய ஃபோன் ஒரு உடஞ்ச ஃபோன் கிடந்துச்சுல, அதுக்கு சார்ஜ் போட்டு பொழுதா உழுதனைக்கு அதை பழுது வளர்த்துக்கிட்டு இருப்பேன் அந்த பையன். ஏன் கேட்குற? கேமுன்னு எழுத்தி வச்சு என் ஃபோனு பூரா மாசத்துக்கு ஒன்றா போனாதான் மிச்சமா போச்சு. எப்பாடி ஒழுங்கு மரியாதையா ஸ்கூலுக்கு போடா. அம்மா பாத்ரூம் வருதும்மா. என்ன சொன்ன? பாத்ரூம். அட்டி வெளுத்து வீட்லயே போடான்னு சொல்லிக்கிட்டு இருந்ததுக்கு முக்க நாளும் வரலம்மான்னு சொல்லிக்கிட்டு இருந்த. இப்ப என்னடா பாத்ரூம் வருது? நீ போய் ஸ்கூல்ல போய்க்க. இப்பவே வருதும்மா. எல்லாம் டிராமா. கிச்சா நீனு மாறா மாதிரி டிராமா பண்ண ஆரம்பிச்சிட்டியா? ஒழுங்கா ஸ்கூலுக்கு போ. என்னடா மாப்ள, மாமா ஆட்டோக்கு வரலையா? எனக்கு பாத்ரூம் வருதாண்டா பாவாட. எல்லாம் பீலா வர்றாங்கக்கா. ஏறி உட்கார்ந்ததுல இருந்து மயம் என்ற அலும்பு தாங்க முடியல. டேய் மாப்ள கிச்சா வாடா, போற வழியில உன்னை கம்மாக்குள்ள இறக்கி விட்டு மாமனை கழுவி விட்டு கொண்டு வரேன். வாடா. அப்படி போடு, அப்பதான் இவன் சரிப்பட்டு வருவான். டேய் மாமா கம்மா கரையில உட்கார வச்சு அவனே கழுவி விடுறானா? கிளம்பு. அம்மா அட வா மாப்ள, என்னங்கடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியே? உங்களுக்கு லீவ் விட்டதே தப்பா போச்சுடா. வா மாப்ள. டேய் பாவாட பாத்துடா. அதெல்லாம் நான் பாத்துக்கறக்கா, விடுக்க. 5 நிமிஷத்துல அசால்ட்டா அட போயிடுவீங்க. ஷப்பப்பா முடியலடா சாமி. எப்படா ஸ்கூல் திறக்கும்னு இருந்துச்சு, இப்பதான் நிம்மதி. யாத்தா ஜெயில இருந்து விடுதலை கிடைச்சது மாதிரில இருக்கு. என்ன வனசக்கா, பூமாரி ஒழுங்கா ஸ்கூல் போயிட்டாளா? எங்க எல்லார் வீட்லயும் உள்ள கொடுமையை வீட்டுல என் வீட்டுல பெருங்கொடுமை. இங்கே தலைவலி, அங்கே வயிற்று வலி. உன் வீட்டுல என்ன வலி? ஹார்ட் அட்டாக்கு. அட்டாக்கா? எனக்குடி. ஓ உங்களுக்கா? என்னடி எனக்குன்னு சிரிக்கிறிய? அந்த அளவுக்கு வேதனை தாங்க முடியல. ஏண்டா இந்த 1.5 மாசம் லீவ் விட்டாங்கன்னு கடுப்பா வருது. வெயிலே பார்த்து வியந்து போற அளவுக்கு வேலையை பார்த்து விட்டுட்டாளுங்க. வீடு கிடக்கிற கடையோ 1 மாசமா ஒரு வேலையும் பார்க்கல. இவளுகளை பள்ளிக்கூடம் அனுப்பி விட்டுட்டு அடுத்த வேலை பார்க்கணும்னு அப்படி எப்படி போட்டுட்டு வந்திருக்கேன். இன்னையில இருந்துதான் ஆரம்பிக்கன்னு வீடு சுத்தம் பண்ண. அதே நிலைமைதான். இந்த நேரம் பார்த்து எங்க அத்தை கிளவி போய் அங்கே உட்கார்ந்துருக்கு. நான் என்ன பண்ண போறனோ தெரியல. எது பண்றதா இருந்தாலும் கடையில வந்து பண்ணுங்கடி. ஆரிய குத்து ஆடுனாலும் காரியத்துல கண்ணாடுறான்னு உன் காரியத்துல நீ கண்ணா இருக்க. ஆமா, அப்புறம் தொழில் முக்கியம்ல. இம்பட்டு நாள் தான் பிள்ளைய வீட்டுல இருக்குங்க, பாத்துக்கிற முடியல, சேட்டை பண்ணதுன்னு ஒப்பி அடிச்சுட்டு கிடந்திய. இப்பதான் 8 மணிக்கெல்லாம் அனுப்பி விட்டாச்சுல. இனி சாயங்காலம் 5 மணி வரைக்கும் எல்லாரும் ஃப்ரீதேன். ஒழுங்கு மரியாதையா ஹோட்டல்ல வந்து எக்ஸ்ட்ரா டைம் பாருங்க.